எல்லாருக்கும் அவர் தேவனா இருக்க விரும்பினார். எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ள இல்ல. பார்த்தாரு, டேய் ஏத்துக்க மாட்டேயா, என்னை ஏத்துக்கிறவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் உனக்கு ஒரு டிஸ்ப்ளே காமிக்கணும், அதுக்காக நான் ஒருத்தனை பிடிக்கிறேன், அவன் பேர் தான் ஆபிரகாம்னாரு. ஆபிரகாம்ன்ற ஒருத்தனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ வா, உன்னை அழைக்கிறது நானு, உன்னை நடத்துறது நானு, இனி உலகம் பார்க்கட்டும் என் பிள்ளையா இருந்தா எப்படி இருப்பேன்னு, அதை பார்த்தாது நீ என்கிட்ட வரணும். இந்த ஆபிரகாம் எடுத்து ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான்றத விடுங்க, அவனோட கனெக்ட் ஆகிற அத்தனை பேர் ஆசீர்வாதம். வேலைக்காரனா வந்தாலே உனக்கு பிளெஸிங் தான். கூட போன லோத்துக்கு ஆசீர்வாதம், அவனுக்கு பையனா பிறந்த ஆசீர்வாதம். எங்க கனெக்ட் ஆனாலும் பயங்கர பிளஸிங். எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னா ராஜாக்கள் வந்து அவங்கள்ட்ட உடன்படிக்கை பண்ணிட்டு போவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க தேவன் ரொம்ப பெரியவரா இருக்கிறாருங்க, உங்களை நாங்க என்ன பண்ணிக்க கூடாது, பகச்சிக்க கூடாது, அதனால நம்ம ஃப்ரெண்டா இருந்துக்கலாம். உங்கள்ட்ட ஃப்ரெண்டா இருந்தா எங்களுக்கு ஒரு பிளஸிங். ஏன் தெரியுமா, நீங்க யாருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவருடைய பையனோ ஒரு செலிபிரிட்டியினுடைய பையனோ நம்ம கிளாஸ்மேட்டா இருந்தா அவர் பிள்ளை ஆக முடியாது, அவங்க பையனுக்காக நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம். யோசிக்கிறோமா இல்லையா? அப்ப வெளியே போகும்போது நம்ம எப்படி பேசிக்கோனா, சிஎம்மோட பையன் என் கிளாஸ்மேட் தான், நான் சிஎம்மோட பையன் ஆக முடியாது, ஆனா சிஎம்மோட பையனுக்கு நான் யாரு? அப்படிதான் ஆபிரகாம் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆனாங்க. தேவனுடைய பிள்ளையோட ஃப்ரெண்ட் நான். ராஜாக்கள் வந்து கை கோத்துக்குவாங்க. அவங்க எதுல சந்தோஷப்படுவாங்க தெரியுமா, ஆபிரகாம் நாங்கலாம் கனெக்டட், அவங்களோட கவனன் பண்ணியிருக்கிறோம், அவங்க we are covenant friends வாங்க. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷன் எடுத்து பயங்கரமா பிளஸ் பண்ணி உலகத்துக்கு என்ன காட்டுறாருன்னா, என் பிள்ளைங்க உலகத்துல இப்படிதான் வாழ்வாங்கன்னு காட்டுறாரு.